ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கீ காலம் வந்திருந்தது. ஒரு பெரிய மலைப்பாம்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு இருந்தாங்க. உடனே பார்த்தீங்கன்னா நான் ஆனந்த் சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் டீமும் அந்த ஸ்பாட்டுக்கு போயிருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்த்தா அந்த மலைப்பாம்பை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ட்ரம்மை வச்சு அந்த பாம்பு வெளியே எங்கேயும் போகக்கூடாதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரம்மை வச்சு மூடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு தகவல் கொடுத்தோன்னா நாங்கள் போயிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த பாம்பு தான் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா இந்தியன் ராக் பைத்தான், தமிழில் பார்த்தீங்கன்னா மலைப்பாம்பு. ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு நான் வெனமஸ் ஸ்னேக்ஸ். ஆனால் இந்த பாம்புங்கள்லாம் பிடிக்க சொல்ல அதுக்கு எதனா ஆயிடுற உயிர் பயத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளை பயங்கரமாக கடிக்க செய்யும். சின்ன சின்ன பல் நிறைய இருக்கிறதால பயங்கரமாக காயம் ஏற்படும். ஆனால் உயிருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாம்பை சேஃபாக ரெஸ்க்யூ பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற இடத்துல நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி யாரும் ட்ரை பண்ணாதீங்க. மலைப்பாம்பு தானே அப்படின்றது பார்த்தீங்கன்னா கேர்லெஸ்ஸாக ட்ரை பண்ணாதீங்க. மலைப்பாம்பு பிடிச்சி கழுத்தை இறுக்கி இறந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது இல்லாமல் மலைப்பாம்புக்கும் கண்ணாடி விரியனுக்கும் வித்தியாசம் தெரியாமல் கண்ணாடி விரியன் பாம்புங்களை பார்த்தீங்கன்னா மலைப்பாம்புன்னு நினச்சி பிடிச்சி கடிப்பட்டு இறந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி பாம்புங்க எதனா வந்துருச்சுன்னா உங்கள் நியர் பேருக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கால் பண்ணுங்கள். அங்கே இருக்கவங்க வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க பாம்பு பிடிச்சி எடுத்துன்னு போயிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு எடுத்த இடத்துல ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாம்புங்களை அடிக்கிறதும் பிடிக்கிறதும் சட்டப்படி குற்றமாகும். நீங்கள் எதனா இந்த மாதிரி பண்ணீங்கன்னு தெரிஞ்சால் வனத்துறை வந்து சும்மா இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாம்பை நாங்கள் சேஃபாக ரெஸ்க்யூ பண்ணி எடுத்து போயிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற இடத்துல நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். அது